தாவேக தலைவர் திரு விஜய் வாக்கு எண்ணிக்கையின் போது கவனமாக இருக்க வேண்டும், வெற்றி பெற்ற பிறகு நேராக பனையூருக்கு வர வேண்டும், வேறு எங்கும் செல்ல வேண்டாம் என்ற வகையிலும் தனது அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு, நம்பி அனுப்புனனே. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறான். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்தியா டுடே மை ஆக்சிஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பு வந்திருக்கு, தாவேக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி. நிகிதா, இது அத்திமரோட பசங்க கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டேன். அந்த நிறுவனர் பிரதீப் குப்தா உறுதியா இருக்கிறாரு. நீங்க வேணா பாருங்க, சென்னையில ஸ்வீப் பண்ணுவாங்க, தென் மண்டலத்துல விஜய் தான் ஜெயிப்பாரு. அப்ப இவ்வளவு உறுதியா இருக்கிற குப்தா அவர்கள் குமுறி குமுறி ஏன் அழுதாரு போன முறை? உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ, அப்படி சொல்லாத. எப்படி அது அவ்வளவு பெரிய கணிப்பு மிஸ்டேக் ஆச்சு? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, 380 சொல்லி 400 வந்தா பரவாயில்ல, 400க்கு மேலன்னு சொல்லி எப்படி 240 ஆனாரு? ஏன்னா மெத்தடாலஜி ராங். ஒரு உதவாக இந்த உதவாக நம்பி வந்து அவன் ஒரு உதவாக, இந்த ரெண்டு உதவாக ஒன்னா சேர்ந்து ஒரு தாவேக இஸ் கோயிங் டு கிரியேட் a மேஜிக். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இது ஏதோ காமெடி பீஸ்ரா. அதுல ஏதாவது உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? தேர்தல் காலத்துல மேஜிக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, கட்டமைப்பு இருக்கணும். அது எங்க இருக்கு? கலைஞர் வார்த்தையில சொல்லணும்னா இதெல்லாம் வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பான்றது ஒரு கேள்விக்குறியா. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. வெளியிட்ட எல்லா நிறுவனங்களுமே மத்தியில இருக்கக்கூடிய டெல்லி நிறுவனங்கள், நொய்டா நிறுவனங்கள், மும்பை நிறுவனங்கள் தான். நீங்க சொல்றபடி பார்த்தா கூட பாஜக தான் அவங்கள வந்து ஆட்கொண்டு இந்த மாதிரி ரிசல்ட் வர வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். இங்க இருக்கக்கூடியவங்க எப்படி வந்து ஆதிக்கம் செலுத்தி இந்த ரிசல்ட் வர வைக்க வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பதில் தெரியல. சொல்றது லாஜிக்கா இருக்கா? தேசிய நிறுவனங்களை இங்க இருந்து கட்டுப்படுத்திட முடியும் நீங்க நம்புறீங்களா? ஏன் தேசிய நிறுவனமும் கொம்பு முளைச்சிருக்குதா? லூஸ் மாதிரி பேசாரா, மைக் யார்ட்டே குறா. அதெல்லாம் வந்து திமுக அண்ணா திமுகவை பார்த்தோம், அண்ணா திமுக திமுக பார்த்தோம், பயந்து இருந்தாங்க. இப்போ வந்து குறுக்குல ஒரு பிளேயர் வந்திருக்காரு, அவர் பேர் தாவேகா. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல காரங்கடா, இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டின்றீரா. அவரும் பயத்துல தான் இருக்காரு. அவர் பனையூர்ல பெரிய பெரிய கதவுள்ள இருக்கிறதுனால அது வெறல தெரியல. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன், வெளியே தெரியாம சாமத்தியமா மண்ண பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. தாவேகானுடைய அது சக்தி. நம்மளையும் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்கல்ல, நம்மளும் ஆட்சி பிடிப்போன்னு வந்திருக்கிறோம்ல. அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா, அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளர்த்து புடிங்கடா. இன்னைக்கு என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா அது ரிசல்ட் எடுத்து போடுவோம், அந்த ரிசல்ட் எடுத்து போடுவோம், போட்டா தாவேகா ஆட்சியை பிடிக்கும். ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன், இனிமேல் தான் விட போறேன். ஜனநாயகனுக்கு பதிலா இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிறது என்னன்னா இந்த ஆக்சிஸ் இந்தியா ரிலீஸ். இதை பார்த்து நீங்க வைப் பண்றல. ஓகே, சூப்பர் சூப்பர். தலபதி தலபதி நீங்க சொல்ற ஆக்சிஸ் மை இந்தியா ஓனர் வந்து கான்பிடென்ட்டா பேசுறாரு, இன்னைக்கும் பேசுறாரு. ஒரு வாட்டி அழுகணும்னு அவசியமே கிடையாதுங்க, ரெண்டாவது வாட்டி கூட அழுகலாம். ஐயா செங்கோட்டையன் சொல்றாரு மிரக்கல் நடக்கும். ஆமா, நான் என்ன கேக்குறேன், அரசியல் பண்றதா ஐடியாவே கிடையாதா? ஆனா ஒண்ணுங்க, 4ஆம் தேதியோட இந்த படம் வந்து முடியும். இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், மாதவியும் கட்டுறேன், அப்படி இல்லன்னு வச்சுக்கோ ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன். 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒண்ணு திமுக தக்க வைக்கும், இல்லன்னா அதிமுக இன்னு, அவ்வளவுதான். எல்லாரும் இங்க தான் இருக்கடா, வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க வாங்க. டேய் நீ யாரா கோமாளி, இங்க வந்து யாரா? ஹலோ, இங்க வாரியா? நானு ரவுடியா? நீ இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய், அவங்க ஈக்குவலா பேசிக்கிட்ட பாக்கல நீ. ஈக்குவலா பேசிக்கிட்டா நீ பெரிய ரவுடியா நீ? விசில் புரட்சி நடக்குது, 200 தொகுதிகள்ல வெற்றி உறுதின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா அவரும் இன்னைக்கு மகிழ்ச்சியா தன்னோட நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இது உடனே எடுத்து அப்படி விசில் எடுத்து ஊதுற மாதிரி கிடையாது. புரட்சின்னா என்னன்னே ஃபர்ஸ்ட் தெரியாததான் இதெல்லாம். அரியர் எழுத வந்த மக்கு பசங்க தான்டா நீங்க. ஓ, பெல் அடிச்சாங்க பாரு, குட்டி போட வைக்க போறாங்க. போடா. புனித கோட்டையில முதலமைச்சர் என்னும் நான் அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு பேச வேண்டிய பேச்ச முட்டையே பொறிக்கல. இல்லங்க, முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும், அப்பதான் அது இது என்னவா வருதுன்றது தெரியும். வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே?
இந்த விஜய நம்புறீங்க தானே? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. இந்த தேர்தல் வந்து கிட்டத்தட்ட நிறைய தொகுதியில் க்ளோஸ் கால் போகும். ஆனால் அது க்ளோஸ் காலில் போனாலும் அங்கே வெற்றி பெற போகிறது ஒன்று ரெட்டலை இல்லை உதயசூரியன். விசில் கிடையாது. விஜய் வந்து எம்ஜிஆர் இல்ல, அவர் என்டிஆர். மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. எம்ஜிஆருக்காவது 20 வருஷத்துக்கும் மேற்பட்ட அரசியல் அனுபவம் இருக்கு. ஆனா என்டிஆருக்கு அது இல்ல, நுழைஞ்ச உடனே சிஎம் ஆகுறாரு. அப்படியாப்பட்ட ஒரு நிலை தான் விஜய்க்கு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். என்டிஆர் கடவுள் சார், இவரு கதாநாயகன். ரெண்டு கடையில ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. தோனியோட நீ 2011 2016 இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாகத்தான் வந்தது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அப்ப இது எக்ஸிட் போல எக்ஸ்போஸ்ட் போல எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். சரிங்க, அப்ப திமுக கூட்டணி ஜெயிக்கும் போட்டாதான் வியாபாரம் ஆகுன்றீங்களா? இன்னைக்கு அது வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் போட்டா வியாபாரம் ஆகாது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. இல்ல, அவசியம் இல்ல. அதிமுக ஜெயிக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு அளவுக்கு மேல பண்ண அதனால அந்த வியாபாரத்துல அவங்க இறங்கல. உடனே நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா, நான் தலையா ஊட்டுக்காரன். சரிங்க, உங்க பார்வைக்கே வரேன். என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. தப்பா போட்டு ஏன் அவங்க கிரெடிபிலிட்டியை லாஸ் பண்ணிக்கிறாங்க? இவங்க போறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல பச்சை பச்சை கேப்ப. நான் தெளிவா கேட்கிறேன் நித்யானந்தம், தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுங்கிறீங்க. வியாபாரத்துக்காக இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு போடுறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நாளை பின்ன ரிசல்ட் வரும்போது இந்த பெரிய நிறுவனங்களுடைய கிரெடிபிலிட்டி லாஸ் ஆகாதா, நம்பகத்தன்மை போயிடாதா நான் கேக்குறேன். 11 14 இந்த நிறுவனங்கள் தானே போட்டிருந்தது. அப்ப இதெல்லாம் வழக்கமானதுதான். வழக்கமா இருக்கா? இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். இப்படியே சுத்திட்டே ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். திமுக தலைமை கூட்டணி அதிக இடம் பெறும் என்று சொல்வது விந்தையிலும் விந்தை. யூபிஎஸ் உழைப்பை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. விஜய்க்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா எதுவுமே இல்லங்கிறதா என் கருத்து. இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சுரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? இவரே கடைசியில வந்து எதிர்பாராத விதமாக ரொம்ப குறைஞ்ச வாக்கு சதவீதம் வாங்கிடுறாருன்னு வைங்க. கோரி சும்மா இருக்க மாட்டேன் சார், தீ குளிப்பா. மீண்டும் மீண்டும் கழுவி ஊத்துவாங்க. தேர்தலுக்கு போனியா, பிரச்சாரத்துக்கு போனியா, நீ ஏன் அடிக்கடி லீவு போட்ட, இந்த பழைய கேள்வி எல்லாம் திருப்பி கொண்டு வந்து விடுவாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு போனது போய் விசிலுக்கு ஓட்டு கேட்டு போ பாப்பா அப்படின்ற அளவுக்கு எத்தனை வந்துட்டார் விஜய் சார். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. அடுத்த தேர்தல் விஜய், அண்ணாமலை, உதயநிதி, சீமான், இந்த 4 பேருக்குள்ளாகத்தான் லாட் ஆஃப் எடப்பாடி இருக்க மாட்டாரா? எடப்பாடி இருக்க மாட்டாரா? முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. நான் சொல்றது இளைஞர்கள். விஜய் வந்து ஆட்சிக்கெல்லாம் வரவே முடியாது, இம்பாசிபிள்ங்க. திரிசாவை கரமுடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.